எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஆலு சிக்கன் கறி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்ஸில் செய்யலாம். இது வந்து நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ வாங்க இந்த கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 பெரிய உருளைக்கிழங்கு போடுங்க. இதை நான் தோல் சீவி பெரிய துண்டுகளை கட் பண்ணியிருக்கேன். சிக்கன் உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன். இதில் 3 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீசஸையும் மசாலா தூளில் நல்லா கோட் ஆகணும். இதை 15 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. சிக்கனும் உருளைக்கிழங்கும் ஊறிடுச்சு. இதை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சிக்கன் கிழங்கு துண்டுகளை போடுங்க. ஒரு பெரிய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வெங்காயம் போடுங்க. நான் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 3 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிண்டுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதும் 4 பொடியை நறுக்கின தக்காளி போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி மசீர வர வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு. அதை திறந்துட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் கடாயில் ஊற்றுங்க. பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச தண்ணியில் தாங்க எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கிண்டுங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான உருளைக்கிழங்கு சிக்கன் கறி இப்போ தயார். சாதம், சப்பாத்தி, ரோட்டி கூட இதை சூடாக பரிமாறுங்க. சூப்பரான அருமையான ஆலு சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யலாம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, புல்கா, அந்த மாதிரி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.